ஹலோ டியர்ஸ், எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல்னால சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 2 கப் அளவு பச்சரி சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 கப்புக்கு வந்து நான் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து நம்ம நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்தது இதில் வந்து ஒரு 4 கப் அளவு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1.5 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது கரையிற வரைக்கும் வந்து விட்டால் போதும். நல்லா கரையிற வரைக்கும் விட்டுருங்க. அடுத்து கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு தட்கால் பேனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய் இது மூணையும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதே வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்டர் பண்ணியிருப்போம்ல வெல்லம், இதை வந்து நம்ம இப்போ மசிச்ச ரைஸில் வந்து இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பெரட்டி விடணும். நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ, கிஸ்மிஸ், ஏலக்காய் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த கோயிலில் கிடைக்கிற ஃபீல் கிடைக்கும். கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.